க்ளோரி டு காட். தேவனுக்கே மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டும் உங்களை எப்போதும் போல நலம் சுகன் பலம் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு மார்க் 2. ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் நம்ம கூட நிறைய உவமைகளாக பேசியிருப்பார். அதில் உபவாசம் பற்றியும் ஓய்வு நாள் பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல உபவாசம் பற்றி மார்க் 2:18-22 வசனங்கள். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருப்பது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்கள். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைந்த புதிய துண்டு பழையதை அதிகமாக கிழிக்கும், பீறுதலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். விளக்கம். பரிசேயருடைய சீஷரும் யோவானுடைய சீஷரும் வந்து ஆண்டவர்கிட்ட, ஏன் உன்னுடைய சீஷர்கள் எல்லாம் உபவாசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதற்கு ஆண்டவர், நான் இருக்கிற வரைக்கும் உபவாசிக்க மாட்டாங்க, நான் எப்போ அவங்கள விட்டு பரலோகத்துக்கு போகிறனோ அப்போ உபவாசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொரு உவமை என்ன சொல்லியிருப்பாருன்னா, யாருமே பழைய துண்டை புது துண்டை கூட இணைக்க மாட்டாங்க. அப்படி இணைச்சா பழசு கிழியும் போது புதுசும் சேர்ந்து கிழிஞ்சிரும். அதே மாதிரி பழைய திராட்சை ரசத்தை புது திராட்சை ரசத்தை கூட சேர்த்து வைக்க மாட்டாங்க. அப்படி சேர்த்து வச்சா பழசு கெட்டு போகும்போது புதுசும் சேர்ந்து கெட்டுரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதற்கான விளக்கம் என்னன்னா, பழைய முறைப்படி யாரும் உபவாசிக்க மாட்டாங்க இனிமே. எப்போ நம்ம ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்போவே பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் முடிந்து புதிய வாழ்வு நமக்கு தொடங்கிருச்சு. அதனால் பழைய ஏற்பாட்டின்படி உபவாசம் இருக்க தேவையில்லை அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருந்திருப்பார். அடுத்தது ஓய்வு நாள். மார்க் 2:23-28 வசனங்கள். பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வெளியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவ ஆசாரியரை தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூக தப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். விளக்கம். ஒரு ஓய்வு நாள் அப்போ ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் பயிர் வழியாக நடந்து போயிருப்பாங்க. அப்போ போகும்போது வழியில் இருக்க பயிர்கள் எல்லாம் சாப்பிட்டே போவாங்க. அதை பார்த்த பரிசேயர் ஆண்டவரிடத்துல உம்முடைய சீஷர்கள் எல்லாம் செய்யத்தகாத காரியத்தை ஏன் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. அதற்கு நம்ம ஆண்டவர், நீங்கள் தாவீது ராஜாவின் காலத்தில் தாவீது செய்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவில்லையா? அவர் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே போய் தெய்வ சமூக தப்பங்களை எல்லாம் புசிச்சிருப்பார், அதனால் அது தீட்டில்லை. அதே மாதிரி ஓய்வு நாளில் இந்த காரியங்கள் தான் செய்யணும், இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற கணக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்திருப்பார். மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது நம்ம ஓய்வு நாள்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டி ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிக்கலை, நமக்காக தான் ஆண்டவர் ஒரு ஓய்வு நாள் அப்படிங்கிறத வச்சுருக்காரு அப்படின்றத ஆண்டவர் அங்கே பதிவு பண்ணி வச்சுருந்துருப்பார். அதனால் ஓய்வு நாளில் இந்த காரியெல்லாம் செய்யலாம், இந்த காரியமெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற சொல்லி ஒரு கணக்கு இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே சொல்லியிருந்திருப்பார். நன்றி. ஆமேன்.